வணக்கம். இரவு 8 மணிக்கு நேரலையாக ஒளிபரப்பாகும் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரிய தொழில் வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கிடையே கொழும்பிலிருந்து அமைதியின்மை. தேவையான அனைவருக்கும் விண்ணப்பங்களை வழங்குமாறு அமைச்சர் ஆலோசனை. இறக்குமதி செய்யப்பட்ட சீமந்துக்கு தரச்சான்றிதழ் வழங்கப்படாவிடன் 30 மில்லியன் ரூபாய் நட்டம் கூட்டுறவு சபை தெரிவிப்பு. சரத் பொன்சேகா தடுத்து வைக்கப்பட்டு 1.5 வருடங்கள் விடுவிக்குமாறு வலியுறுத்தி வெளிக்கடையில் ஆர்ப்பாட்டம். வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரமேஷ் ஜெயசிங் காலமானார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய விநியோக திட்டத்தின் கீழ் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நீரை நிறைக்குடத்தில் ஏந்தி ஜனாதிபதி இன்று அரச மரத்திற்கு வார்த்தார். திசாவாவிலிருந்து அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சுமார் 2000 வருடங்களாக நீர் வார்க்கப்பட்டுள்ளதாக பௌத்த வரலாறுகள் கூறுகின்றன. எனினும் திசாவாவி நீரில் கழிவுப் பொருட்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி புதிய நீர் விநியோக திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இன்று காலை 9:28க்கு அமைந்த சுப நேரத்தில் ஜனாதிபதியினால் புதிய திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று மாத்தறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. ஆட்சியாளர்களின் சாபத்திற்கு எதிராக போராடுவோம் என்ற துணைப்பொருளில் ஐக்கிய தேசிய கட்சி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யும் ஆர்ப்பாட்டத்தின் ஓர் கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய ஆகியோர் மாத்தறை போதிக்கரையில் வைத்து பேரணியில் இணைந்து கொண்டனர். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலி வீதியூடாக பேரணியாக வந்த இவர்கள் மாத்தறை சன ஜெயசூரிய மைதான வளாகத்தில் ஒன்று கூடினர். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு கோரி வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. சரத் பொன்சேகா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு 1.5 வருடம் கடந்துள்ளமையை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சியை சார்ந்த பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கருப்பு பட்டி அணிந்திருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு கோரி அச்சிட்டிருந்த துண்டு பிரசுரங்களையும் இதன்போது விநியோகித்தனர். இலங்கை மக்கள் எம்முடன் இருப்பதையிட்டு நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கொடுமையான மனிதர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் மனிதாபிமானம் உடையவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை முழு உலகிற்கும் கூறுங்கள். அதேபோன்று ஜெனரலை விடுவிக்கும் வரையில் நாம் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை. வீதியோர ஆர்ப்பாட்டங்களை வெற்றி கொண்டுள்ள தருணமாக இது அமைந்துள்ளது. கவிழ்க்க முடியாதென கூறினார்கள். ஆனால் அரசாங்கம் இன்று ஆட்டம் கண்டுள்ளது. தற்போது கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான பதிலையே வழங்க வேண்டும். மிகுந்த வெற்றியுடைய பதிலொன்றே எமக்கு தேவையானதாகும். எம்முடன் இணைந்து வீதிக்கு வாருங்கள். இதன் மூலம் இந்த ஆட்சியை தோற்கடிக்க முடிவதோடு ஜெனரல் சரத் பொன்சேகாவையும் விடுதலை செய்ய முடியும். ஜெனரல் சரத் பொன்சேகா மதிதுமாගේ பூர்ண නිදහස කියන්නේ නිකන් එළියට ஜெனரல் சரத் பொன்சேகா பூர்ணமாக விடுதலை செய்யப்படும் போதே நாம் எமது போராட்டத்தை நிறுத்துவோம். சிவில் உரிமை, மனித உரிமைகள், அரசியல் உரிமைகள் மற்றும் பிரஜா உரிமை என்பவற்றை கொண்ட பூர்ண சுதந்திரத்தோடு ஜெனரல் சரத் பொன்சேகா விடுதலை உறுதி செய்யப்படுமாயின் மட்டுமே நாம் மகிழ்ச்சி அடைவோம். இதன் பின்னர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் சரத் பொன்சேகாவின் சுகநலம் விசாரிப்பதற்காக சிறைச்சாலைக்குள் சென்றனர். இந்த உலகமானது சிறந்த விடயங்களை அன்றி தவறான விடயங்களுக்காகவே எம்மை அடையாளம் கண்டுள்ளது. இந்நிலையில் நாட்டுக்கும் எம் அனைவருக்கும் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த நபர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இந்த உலகம் என்ன நினைத்திருப்பது என்பது தொடர்பில் தெளிவாகின்றது. அந்த வகையில் எம் அனைவருக்கும் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த அந்த மனிதரை விடுதலை செய்யும் நடவடிக்கையில் எம்முடன் ஒன்றிணையுமாறு அனைத்து மக்களுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். මහත්මාව නිදහස් කරන්න අපිත් එක්ක එකට අත්පල් බැඳ ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் தெளிவான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க முன்வருமாறு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. அந்த கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது இலங்கையின் தமிழ் மக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற யுத்தம் முடிவடைந்து 2 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறிவிட்டதாக அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
யுத்தம் நிறைவு பெற்றவுடன் அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டாலும் அதில் எவ்வித தேர்ச்சியும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் ஏனைய சமூகங்களைப் போன்று சம உரிமையுடன் ஐக்கிய இலங்கைக்குள் வாழ்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரமேஷ் ஜெயசிங்க காலமாகியுள்ளார். கிருளப்பனையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் இன்று அவர் காலமானதாக வெளிவிவகார அமைச்சின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் சரத் திசாநாயக்க குறிப்பிட்டார். ரமேஷ் ஜெயசிங்க ஜனாதிபதி ஆலோசகராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுபவம் மிக்க ராஜதந்திரியான இவர் 1981ஆம் ஆண்டு வெளிவிவகார அமைச்சில் இணைந்ததுடன் இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகராகவும் பல்வேறு நாடுகளினது தூதுவராகவும் கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. அன்னாரின் இறுதிக் கிரியைகள் நாளைய தினம் பொருளை கணத்தை மயானத்தில் நடைபெறவுள்ளது. கொரியாவில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்துள்ள அனைவருக்கும் அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொடுக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேரா ஆலோசனை வழங்கியுள்ளார். அமைச்சரின் ஆலோசனையின்படி எதிர்வரும் நாட்களில் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் விமலரத்ன வன்சேகர தெரிவித்திருந்தார். தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தரச்சான்றிதழ் இன்றி இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சீமெந்து மூடைகளை துறைமுகத்திலிருந்து விடுவிக்க முடியாமற் போனால் 30 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் என இலங்கை கூட்டுறவு சபை தெரிவித்துள்ளது. தரச்சான்றிதழ் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் இந்த சீமெந்து மூடைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக இலங்கை கூட்டுறவு சபையின் தலைவர் பந்து ரணவக்க குறிப்பிட்டார். நாட்டில் வருடாந்தம் 3 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட சீமெந்துக்கான கேள்வி நிலவுகிறது. இவற்றுள் 1/3 பகுதி இறக்குமதி செய்யப்படுகிறது. சந்தைகளில் தற்போது சீமெந்துக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 175 கொள்கலன்களில் இறக்குமதி செய்யப்பட்ட 1,00,000 சீமெந்து மூடுகள் துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தர நிர்ணய சபையினால் தரச்சான்றிதழ் வழங்கப்படாமை காரணமாக இந்த சீமெந்து மூடுகளை சந்தைக்கு விநியோகிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் கூறியமையினாலேயே நாம் இந்த சீமெந்து தொகையினை இறக்குமதி செய்தோம். இன்று அல்லது நாளை நமக்கு தரச்சான்றிதழ் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தது. சீமெந்தினை இறக்குமதி செய்யும் போது SLS தரச்சான்றிதழை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்தைக்கு விநியோகிக்க வேண்டிய சீமெந்து தொகை அனாவசியமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நான் நினைக்கிறேன். අනවශ්‍ය ලෙස නතර වෙලා තියෙනවා කියලායි මම විශ්වාස කරන්නේ. இதேவேளை SLS குறியீட்டு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வர்த்தக நிறுவனம் ஒன்றிடமிருந்தே இந்த சீமெந்து தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தர நிர்ணய சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை குறித்து எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்வதற்கு தர நிர்ணய சபைக்கு முடியாமல் போயுள்ளமை இதன் மூலம் உறுதியாவதாக இலங்கை தர நிர்ணய சபையின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எல்என் செனவீரவினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உயர்தரத்தில் உள்ள பொருட்களை மக்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் அவ்வாறே மேற்கொள்ள உள்ளதாக தர நிர்ணய சபை தெரிவித்துள்ளது. தரச்சான்றிதழ் இல்லாமல் சீமெந்து மூடைகளை சந்தைகளுக்கு விநியோகித்தால் மட்டுமே அது சட்டவிரோத செயலாக கருதப்படும். இதனாலேயே தரச்சான்றிதழை வழங்குமாறு தர நிர்ணய சபையிடம் நாம் கூறியுள்ளோம். மிக விரைவாக தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுமாயின் சீமெந்து பழுதடைந்து நமக்கு 30 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும்.